ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12 2025 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போன vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம எந்த கோயிலுக்கு போயிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருந்தமலை அப்படிங்கிற முருகன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இடமே அப்படிங்கிறது தான் ஔவையார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. எனக்கு தெரிஞ்சு கோவை மாவட்டத்தில் வந்து நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் எதெல்லாம் வந்து முருகன் கோயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குருந்தமலை, குமரன் குன்று, அணுவாவி, ஓதிமலை, அப்புறம் மருதமலை. இதை தவிர இந்த 5 கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முருகன் கோயில் வந்து குன்று இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அது போக இந்த சிங்கநல்லூர் டு சூலூர் போகக்கூடிய இதில் வந்து பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது போக அங்கங்கே முருகன் கோயிலும் இருக்குது. இந்த 5 கோயிலில் வந்து இப்போ வரைக்கும் நான் 4 கோயிலுக்கு தான் போயிருக்கேன். குருந்தமலை, குமரன் குன்று, மருதமலை, ஓதிமலை இது 4க்குமே போயிருக்கேன். அதுவும் ஓதிமலையோட சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமான படிக்கட்டு எண்ணிக்கை உள்ள கோயில் முருகன் கோயில்லே வந்து ஓதிமலையும் வருதுங்க. இப்போ வரைக்கும் நான் அனுவாவி போனதில்லை. எத்தனை பேர் வந்து இது நாள் வரைக்கும் அனுவாவி போயிருக்கீங்க? அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு போனோம் பார்க்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்டு பேக்லேயே வந்து பர்ஸை விட்டுட்டு வந்துட்டார். ஹைலைட்டோ ஹைலைட்டு. முருகா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி வந்தா மனுஷா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் நான் பார்க்குற லுக்கை வச்சுட்டே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை ஃபோன் கேஸில் ரூ. 100 வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சரிப்பா மகராசா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு 18ஆம் படி கருப்பையும் தரிசிச்சுட்டு கல்லுலேயே வந்து செதுக்கியிருந்த அந்த பாறையிலே செதுக்கியிருந்த மயிலையும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போனோம். நல்ல வேளை என்றைக்கும் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுவேன். இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்களும் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் மே பி ஹெல்ப் இன் சம் அதர் டைம்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறதா இருந்தால் அது லேடிஸாக இருக்கிறதுக்கு அண்டர்லைன் சொல்லி நம்ம சொல்லலாம். நம்மளோட பர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ₹100 போட்டு நம்ம பர்ஸில் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணுங்க. தப்பே கிடையாது. இல்லை நான் தான் உன் கூட வரலாம், ஹஸ்பண்ட் சொல்லலாம். இல்லை கல்யாணமாக பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா அப்பா வராரு, பிரதர் வராங்க, ஃப்ரெண்டு வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க. நோ, இருக்கட்டும். இட்ஸ் செகண்டரி திங். நம்ம பர்ஸில் ஒரு ₹100 வச்சு நம்ம ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே வச்சுக்கணும். கடைசி முடிவுக்கு வந்து பேக்கில் இல்லைனாலும் ஃபோன் கேஸ்லையாச்சும் ஒரு ₹100 வச்சுக்கணுங்க. தப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு கடைசியில் ஃபோன் கேஸில் வச்சு தான் அந்த ₹100. நான் நல்ல வேளை அவர் வந்துட்டு அந்த டிக்கெட் கிழிக்கும்போதே வண்டிக்கு டிக்கெட் கிழிக்கும்போதே அவங்க வந்துட்டு கேட்டாங்க, அச்சச்சோ பர்ஸ் விட்டோம்னோன்னே, சரி இருங்க என் பேக்லேயே பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதை எடுங்கன்னு. இல்லை ஃபோன் கேஸில் ₹100 வச்சுருக்கேன் அப்படின்ட்டாரு. டேங் முருகான்னு தான் சொல்லணும். ஏன்னா சில சமயம் நம்மளை மீறி எல்லாரும் மனுஷங்க தானே இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் மறந்துட்டும் போக முடியாது இல்லைங்களா? இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் சே ஆமா அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையும் இருக்குது இல்லைங்களா? நம்ம பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே குருந்தமலைக்கு வர்றது, நானும் பாப்பா அவளும். பாப்பா வந்து கையூனாமல் படிக்கட்டு ஏறி போனாங்க. சரி அம்மா கை பிடிச்சிக்கிட்டா தங்க அப்படின்னோடனே சரிம்மா அப்படி அப்படின்னா அப்புறம் அவளையும் கூப்பிட்டு இது பண்ணோம். சைடில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன பிரசாதம் கேட்டால் எலுமிச்சை பழம் சாப்பாடு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தொட்டு கேசரி அப்புறம் கொஞ்சம் அபிஷேகம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்பிட போகும்போது வந்து சாப்பிடக்கூடாது. சுற்றி வந்துட்டு அப்புறம் பார்க்கும்போது அது வந்து முடிஞ்சிருந்துச்சு. சரி பரவாயில்ல, முருகன் வந்து நம்மளுக்கு இதில் படிய இலக்கல போல் இருக்குன்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்திட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பார்த்தாவே தெரியும் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. சரி நம்மளுக்கு முருகன் கூப்பிடையில நம்மளுக்கு எப்படி நமக்குன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகன் வந்து நமக்கு கொடுப்பான். இல்லைங்கும்போது இல்லை தான். எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக அது நம்மளை தேடி என்ன இது பண்ணாலும் சரி, நம்ம வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, அது நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக சேருங்க. அதுவே நம்மளுக்கு வேண்டாததாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு போகணும்னா கண்டிப்பாக போயிடும். அதுக்காக உருண்டு பொளந்து எது பண்ணாலும் சரி, அது நம்ம கூட நிற்க போகிறதில்ல இல்லைங்களா? அப்படியே வந்து எனக்கு பிடிச்ச நாகர் வழிபாடையும் பார்த்துட்டு அங்கே வந்து
அந்த அக்னி இதுக்குரிய தூண் இருந்துச்சு. அதையும் சுத்தி வந்துட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாறை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சீனரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர் கலரா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். என்ன ஹைலைட்ன்னு கேட்டா, "அதில என்னடி கலர்?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "கிரீன் கலர் இருக்குங்க. கிரீன் கலர் நேச்சரோட கிரீன் கலருங்க." அதையும் பார்த்துட்டு, "சரி இப்ப போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கன்டின்யூ பண்றதுக்கு மறுபடியும் ஸ்டெப் ஏறக்கு மேல இது பண்ணோம். அங்க வந்து "ஈசன் இல்லாத இடம் உண்டா? ஈசனும் சரி நானே இருக்கேன் உனக்கு வழிபடுறதுக்காக." அப்படின்னு சொல்லி அவரோட காட்சியும் பார்த்தேன். அப்புறம் அப்பாவும் பொண்ணும் தான் வந்து படிக்கட்டு ஏறிட்டு தான் நான் முன்னாடி போயிட்டு முன்னாடி இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் தான் வந்து ஐடியா குடுத்தாரு. "சரி முன்னாடி போய் எடு" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பதானே பாப்பாவுக்கு தெரியும்" அப்படின்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாப்பாவால முடியல. "அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டே வந்தா, ஆனா அவங்க அப்பா கை நல்லா இறுக்கி புடிச்சுட்டா. இந்த ஆடியோ வந்து நீங்க போன இதுல வீடியோல பார்த்துருக்கலாம். அ அட்லீஸ்ட் கைய விட்டுட்டா எங்கேயாச்சும் உருண்டு போய் கீழ விழுந்துட்டுனா என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலியான புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். என்னா முத்தான புள்ளைய பெத்திருக்கேன் தெரியுங்களா? அப்படிங்கிறது பெருமைன்னு இல்ல. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இதா இல்லைங்களா? அங்க இவ்ளோ தூரம் தைரியமா அந்த புள்ள அங்க மணி அடிச்சோனே புள்ள பயந்துக்குச்சு. நாங்களும் இந்த ட்ராமாலேருந்து அவள வெளிய கொண்டு வரணும்னு சொல்லி மட்டும் தான் நெறைய நெனச்சுட்டுருக்கோம். ஈவன் அவ பெல்ல புடிச்சு அடிக்கும்போதும் கூட அவளுக்கு அந்த பயம் தெரியல. ஆனா வேற யாராச்சும் அடிச்சாங்க, சடனா சத்தம் கேட்க இட்ஸ் நார்மல். பட் மத்தவங்க யாரோ பெல் அடிக்கிற சத்தம் சடனா கேட்கும்போது, ஷி கான்ட் ரெகக்னைஸ் தட். இப்ப வரைக்கும் நாங்க அதுலேருந்து கொஞ்சம் பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அடிக்கடி கூப்பிட்டு போறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டு நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்க இருக்க புள்ளையோட. அப்புறம் என் புள்ள பத்திமானோ பத்திமானு. அதை நினைக்கும்போது பூரிப்பாச்சு. அப்புறம் வெளிய வந்தோன்னே நான் இன்னொருத்தங்க கிட்ட கேட்டிருந்தேன், "எங்க ஃபோட்டோ எடுத்து குடுங்க." அந்த கேப்ல சொல்லு அம்மாட்ட, "அம்மா மூக்கு எடுத்துருவேன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு. "2 பேத்தையும் இங்கேயே விட்டுட்டு போற பாரு" அப்படின்னோனே, "அம்மா மூக்கு எடுத்துருவேன்னு சொல்லினோனே." மூக்கு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல சொல்ல ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா பாப்பா. அதான் எப்படியா அது சொந்த பிள்ளையே வந்து எனக்கு எனக்கு திருப்பி விடுறியே, எதிரியா திருப்பி விடுறியே மகராசா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். எப்பவுமே கோயிலுக்கு போகல மோஸ்ட்லி வந்து பாப்பாக்கு வந்து செட் ஆகுறது வந்து அந்த சாமி மாரி இருக்க பாசி தான் வந்து இந்த முனிவர் மாரி பாசி தான் வந்து ரொம்ப செட் ஆகுது. நானும் பல தடவ பார்த்தேன். அன்னைக்குன்னு பார்த்து பாசி முன்னாடி இருக்கிறத எடுத்துட்டு போட்டு போனா போதுங்கிற ரேஞ்சில ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அவசரத்தில கிளம்பிச்சு. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளைய எழுப்பி தான் கூப்பிட்டு போயிட்டுருந்தோம். அது காலையில டைம் மட்டும் என்னன்னே தெரியல. கோயிலுக்கு போயிடலாம். ஆனா முழிச்சுட்டான்னா கோயிலுக்கு போறோம்னா உற்சாகமா கிளம்பிர்றா. அதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டு, ஆ ஃபர்ஸ்ட்டு விநாயகரோடது இருந்துச்சு. கீழ நீங்க அந்த விநாயகரோடது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு விநாயகர் பார்த்தீங்களா? அதில அருகம்புல் மாலை தான் வந்து நான் ஆச்சரியமா பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தொட்டு தொட்டு நல்லா கும்பிட்டு, ஈவன் பாப்பா டிவில சாமிக்கு தீபாராதனை காமிச்சா கூட நல்லா சாமி கும்பிடுவா. ஏன்னா நம்ம பழக்கிற பழக்கம் தான் இல்லைங்களா? சாமி ஏன்னா இது வந்து ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், அவங்க அவங்க மதத்த சார்ந்ததா இருக்கும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது குடுக்குது அப்டின்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடுக்குது அப்டின்னா, அத அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன அக்செப்ட் பண்ணிக்கூடியல நம்மளும் இருக்கணும். அந்த பாசிட்டிவ மட்டும் எடுத்துக்கணும். அதனால இம்பேக்ட் ஆயிட்டு, வேற மத்ததெல்லாம் வந்து குறைச்சு மதிப்பிடுறது, அவதூறா பேசுறது, கீழ்த்தனமா பேசுறது அப்டிங்கிறது வந்து ஒரு நல்ல செயலும் கிடையாது. இல்லைங்களா? ஒரு நல்ல மதத்த வந்து பரப்புறது, ஓகே வாட் எவர் த திங் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் சரி, அது அவங்கவங்களோட தனிப்பட்ட இது. ஆனா, ஒண்ணு தான் பெருசு, இன்னொன்னு சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுறது வந்து ஒரு நல்ல மனிதனுக்குரிய அழகு கிடையாது. ஒரு நல்ல பக்திமானுக்கும் அழகு கிடையாது. இல்லைங்களா? இத நான் ரொம்பவே நம்புறேன். யாரெல்லாம் இத அக்ரி பண்றீங்களோ கண்டிப்பா சொல்லுங்க. இதில வந்து நீ இந்த இதுக்கு போக்கூடாது, அந்த இதுக்கு போக்கூடாது. இன்னும் சரிங்க நாகூர் தர்காவுக்கு போகிற கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸும் இருக்காங்க. இன்னும் வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய ஹிந்துஸும் இருக்காங்க. இன்னுமே வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு முஸ்லீம்ஸ் போயிட்டுருக்காங்க, கிறிஸ்டின்ஸும் போயிட்டுருக்காங்க. அதாவது மத நம்பிக்கை அவங்கவங்கள பொறுத்தளவுக்கு. இன்னும் ஏங்க மிகப்பெரிய ஹைலைட்டே சொல்றேங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா, சித்திரை திருவிழாவுக்கு போய் பாருங்க. எத்தன நம்மளோட முஸ்லீம் தோழர்களோ அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து மீனாட்சி மார வேடம் போட்டு, அழகர் மார வேடம் போட்டு, சிவன் மார வேடம் போட்டு, எத்தன பேர் அவங்களோட நேர்த்திக்கடன செலுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட மத நல்லிணக்கங்கள் வந்து ஓங்கிக்கிட்டே தான் இருக்கு. நம்மளோட ஒற்றுமை இருந்துட்டு இருக்கு. இன்னுமே வந்து சில இடத்துல மசூதுக்கு முன்னாட பார்த்தீங்கன்னா, கோயில்ல ஊர்வலமா வராங்கன்னா, மத்தளங்கள் வாசிக்காமயும் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ பெரிய தேர் திருவிழாலயும் ஆம்புலன்ஸ் போனோம்னா, வழி விட்டு அவ்வளோ கூட்டத்திலயும் வழி விட்டு நிக்கிறவங்களும் இருக்காங்க. மதங்களும் இருக்கலாம். மத வெறிகள் தான் இருக்கக்கூடாது நான் ரொம்பவே நம்புறேன். அதே சமயம்
மனிதனும் இருக்கணும், மனித நேயமும் இருக்கணும். மனித நேயம் இன்னும் சாகலைங்கிறது நான் ரொம்பவே நம்புறேன். நான் பார்த்த வரைக்குமே வந்து. ஏன்னா நம்ம விஷயத்துல வந்து நம்ம லைஃப்ல வந்து நெறைய விஷயத்த பார்ப்போம். நல்லதும் பார்ப்போம், கெட்டதும் பார்ப்போம் இல்லைங்களா? ஓகே ஃபைன். ஆனா நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். கெட்டதுலேருந்தும் என்ன மாரி எடுத்துக்கணும்? இந்த மாரி பண்ணக்கூடாது. இந்த மாரி கெட்ட விஷயத்த நாம செய்யக்கூடாது. மத்தவங்கள செய்யறதையும் அலோவ் பண்ணக்கூடாது. அதுவும் நம்மள சுத்தி இருக்கவங்க அது பண்றக்கு ஒருபோதும் நம்ம துணையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். நம்மளோட பலமே வந்து பலத்துக்கு உதாரணமே நம்ம ஆஞ்சநேயர் தான். அவரையும் கும்பிட்டு கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். இறங்கி வரும்போது பாப்பா வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஏன் அவ இறங்குறத பார்த்தா, ஆனா ஸ்டெப்ல வந்து ஓ! ஓகே. இது வந்து பாறைங்கறனால வி டோன்ட் அலோ ஹர். வி வோன்ட் அலோ ஹர். அதுக்கப்புறம் அல்லி இருந்துச்சு. நான் வந்துட்டு இருப்பா அல்லி அல்லின்னு சொல்லிட்டு. இந்த அல்லியோட ஹிஸ்டரி வந்து போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என் பசங்களுக்கு தாமரையும், அல்லியும் 2த்தையும் எடுத்துட்டு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திஸ் இஸ் வாட்டர் லில்லி. திஸ் இஸ் லோட்டஸ். இப்போ வரைக்கும் எனக்கு இந்த லில்லி வாட்டர் லில்லி பார்க்கும்போது ஸ்டில் ரிமெம்பர் தட். உங்களுக்கும் அதே மாரி சில பூக்கள் பார்க்கும்போது சிலரோட ஞாபகம் இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலாம். ஓகே. இது இனிமையாவும் இருக்கலாம். சில இது வந்து நம்மளோட அனுபவமாவும் இருக்கலாம். ஏங்க அது கெட்ட விஷயமா எடுத்துக்கணும்? அந்த விஷயம் நடக்கும்போது தான், அத கடந்து வரும்போது தான், ஓகே இதுலயும் இந்த மாரிலாம் இருந்திருக்கு. இதுலேருந்து நம்ம இந்த பாடத்த கத்துக்கிட்டோம். இவங்கள நம்பக்கூடாது. இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கத்துக்குறோம் இல்லைங்களா? அதுவும் அனுபவம் தாங்க. எதையுமே நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில தான் இருக்கு இல்லைங்களா? இந்த இதில வந்து நான் மதத்த பத்தியோ, ஒரு மதத்த பத்தியோ, ஒரு இத பத்தியும் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. பொதுவான கருத்துக்கள மட்டுமே சொன்னேன். எதையும் சார்ந்து இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்த சார்ந்தோ, ஒரு மத இத பத்தியோ எதுவுமே நான் சொல்ல கிடையாது. அல்லாஹ் மே, ஈஸ்வர் மே, அ கிறிஸ்டின் மே, ஜீசஸ் மே எல்லாமே நம்மளுக்கு ஒண்ணு தாங்க. எது நல்ல விஷயத்த குடுக்குதோ, எந்த பாசிட்டிவ் விஷயம் குடுக்குதோ, கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பிரபஞ்சத்தையும் சரி, நம்பிக்கையோட நம்ம வழிபடுவோம். நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடுக்குதா, நம்ம தன்னம்பிக்கை எதெல்லாம் நல்ல வழியில கொண்டு போதோ, அதை நம்ம ஏத்துக்கலாம். தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் சரின்னு தெரியுது, இன்னொருத்தவங்களுக்கு அது சரின்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு, லைஃப்ல வரக்கூடிய எல்லாத்தையும் கடந்து போறோம். கடக்கிறது தான் வாழ்க்கை, கடந்து போவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்பிக்கையோட போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் யூனிவர்ஸ்.